வேண்டாம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். வஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். லன் யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. இதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தக்திமூன ஸாஅத்தன் வலா யஸ்தஅখিরூன் லா யஸ்தஅখিরூன் வலா யஸ்தக்திமூன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய மஜ்லிஸ் அல்லாஹ்வுக்கு பிரியமான மஜ்லிஸ். மாதங்கள் தோறும் முதல் வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமை இந்த மஹல்லாவில் குர்ஆன்கள் ஓதப்பட்டு அதனுடைய சவாபை நம்மை விட்டும் பிரிந்து சென்றிருக்கின்ற நம்முடைய மூதாதையர்கள், உறவினர்களுக்கு ஈசால் சவாப் செய்கின்ற நிகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஜாமியாவிலே கல்வி பயின்று அல்லாஹுடைய முடிவின்படி குளித்து கொண்டிருக்கும்போது தண்ணீரிலே மூழ்கி வஃபாத்தாகிவிட்ட 2 மாணவர்கள், அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக குர்ஆனுடைய திலாவத்தை அவர்களுடைய பட்டோலையில் பதிவு செய்யும்படி அல்லாஹ்விடம் துஆ செய்ய ஒன்று கூடியிருக்கிறோம். மௌத் என்பது எல்லோருக்கும் வரக்கூடியது தான். அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. வலன் யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன், எந்த ஆன்மாவையும் எந்த மனிதனையும் இதா ஜாஅ அஜலுஹா, அதனுடைய மௌத்துடைய நேரம் வந்துவிட்டால் தாமதப்படுத்த மாட்டான். வலன் யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. இதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தக்திமூன் வலா யஸ்தஅখিরூன். இன்னொரு ஆயத்திலே சொல்லுவான், முந்தியும் அவர்களை மௌத்தாக்க மாட்டோம், பிந்தியும் மௌத்தாக்க மாட்டோம். கரெக்டான அந்த நேரத்தில், மௌத்துடைய நேரத்தில் நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே மௌத்தாகுவோம். காரில் இருந்தால் காரில், தெருவில் இருந்தால் தெருவில், விமானத்தில் இருந்தால் விமானத்தில், குளித்து கொண்டிருந்தால் குளிக்கும் நேரத்திலே, குளித்ததினாலோ காரில் போனதினாலோ விமானத்தினாலோ நாம் மௌத்தாகவில்லை. நமக்கு மௌத்துடைய நேரம், அந்த நேரத்தில் நாம் அங்கே இருக்கிறோம். ஒரு விமானம், 300 பேர் கொண்ட விமானம், 300 பேருடைய மௌத்துடைய நேரமும் ஒன்றாக இருந்தால் விமானமே எரிந்துவிடும். அதே மாதிரி ஒரு கார், ஒரு பஸ், அதில் வாகனம் செய்பவர்கள் அத்தனை பேருடைய மௌத்துடைய நேரமும் ஒன்றாக இருந்தால்
ஆக்சிடெண்ட் ஏற்பட்டு அதில் இருப்பவர்களெல்லாம் மௌத்தாகி விடுவார்கள். யாருக்காவது நேரம் இல்லைன்னு சொன்னால் தப்பிப்பாங்க. ஆகவே அவர்கள் மௌத்தாகிட்டாங்க, குளத்துக்கு போனதுனால தானே மௌத்தா போயிட்டாங்க, கொஞ்சம் கவனமாக இருந்தால் அந்த பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றிருக்கலாமே. இதெல்லாம் பேச்சு வழக்கில் நாம் பேசக்கூடிய பேச்சு. மௌத்து அவர்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. யார் தடை செஞ்சாலும், யார் தடுத்தாலும், எந்த கண்காணிப்பு இருந்தாலும் சரிதான், அவர்களை தடுத்திருக்க முடியாது. எனவே இந்த யதார்த்த நிலையை நாம் புரியணும். எப்போதுமே நாம் மௌத்தா போக தயாராக இருக்கும், திடகாத்திரமாக இருப்போம், மௌத்தா போயிடும். பெட்டிலையும் 6 மாதமாக இருப்பார், மௌத்தா போக மாட்டார். அவர் திடகாத்திரமாக இருந்தவர் ஏன் மௌத்தா போனால்? மௌத்துடைய நேரம் வந்துருச்சு. பெட்டில் இருக்கிறவர் அப்படியே கிடக்கிறாரே, மௌத்துடைய நேரம் வரலை. இந்த யதார்த்த நிலை வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப சீர்திருத்தங்கள் உண்டாகிடும். அன்பானவர்களே, இப்போ அந்த 2 மாணவர்களும் ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைஞ்சிருக்கிறான். அசல் ஷஹீத் காஃபிர்களை எதிர்த்து அல்லாஹ்வுக்காக போரிடும்போது காஃபிர்களால் கொல்லப்பட்ட நபர்கள் ஷஹீத். இதுதான் யதார்த்தமான ஷஹீத். இவர்களை பொறுத்தவரையில் ஜனாசா தொழுகையும் இல்லை, சிலருடைய கருத்தின்படி குளிப்பாட்டுறதும் இல்லை. அவங்க குளிப்பாட்டாமல் அப்படியே கொண்டு போய் அடக்கிடுவாங்க. சில இமாம்கள் குளிப்பாட்டுறது இல்லை, ஆனால் ஜனாசா தொழு வைக்கணும்பாங்க. ஆனால் இது அல்லாத ஒரு 5-6 ஷஹீதுகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஷஹீதுடைய அந்த ஸ்டேஜ், அந்த பவர், அந்த அந்தஸ்து கிடைக்கும். அவங்கள குளிப்பாட்டுவோம், அவங்களுக்கு ஜனாசா தொழு வைப்போம். அதில் ஒன்று அல் மத்ஊன் அல் மபுத்தூன் வல் கரீக் சாஹிபுல் ஹதும் வஷஹீது ஃபீ சபீலில்லாஹ். காலராவினால் மரணம் அடைபவர்கள், வயிற்று வலியால் துடித்து அல்லது வயிற்றுப்போக்கின் காரணமாக உடம்பில் உண்டான தண்ணீர் சக்தி எல்லாம் குலோசாகி மௌத்தாகுபவர்கள், தண்ணீரில் மூழ்கி மௌத்தாகுபவர்கள், இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி மௌத்தாகுபவர்கள், அல்லாஹுடைய பாதையில் இருக்கும்போது ஃபீ சபீலில்லாஹில் ஓதிக்கொண்டு இருக்கும்போது அல்லது ஜமாஅத்தில் இருக்கும்போது ஷஹீதாகுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய அந்தஸ்து. அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட கரீக், தண்ணீரில் மூழ்கி நம்முடைய 2 மாணவ கண்மணிகள் அந்த நேரத்தில் மௌத்தாகி இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் கவலை, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் கவலை. ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் பெரிய சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. யாருக்கும் கிடைக்காத இந்த அந்தஸ்து எனக்கு கிடைத்திருக்கிறதேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவானாக, அவர்களை கபூல் செய்வானாக. நம்முடைய ஊர் மக்களுடைய உள்ளத்திலே இயற்கையான சுபாவம், தாராளத்தன்மை இருந்தால் கூட சம்பாதிக்கின்ற பிள்ளைகள் இந்த உலகத்தை விட்டும் போய்விட்டாங்க, அந்த பெற்றோர்களுடைய எதிர்காலம் கஷ்டமாயிடும் என்பதையெல்லாம் கருதி நம்முடைய ஜமாத், நம்முடைய மதரசாவின் நிர்வாகிகள் நல்ல அழகான ஏற்பாடுகள் செய்து ஒரு பொருளாதாரத்தை திரட்டி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டதில் அல்ஹம்துலில்லாஹ்
எல்லா மஹல்லாக்காரங்களும் பரக்கத்தாக வாரி வாரி கொடுத்துருக்குறீங்க. அவர்கள் மறு உலகத்திலே பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் கூட உலக ரீதியில் ஏற்பட்டுள்ள நஷ்டத்தை நிவர்த்தி செய்வதற்காக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாம் கொடுத்த அந்த தாராளமான உதவியை கொண்டு போய் அவருடைய இல்லத்தில் கொடுத்து பெற்றோர்களை, கவலையில் இருக்கும் பெற்றோருடைய தேவைகளை நிறைவேற்ற இருக்கிறோம். இது ஏறக்கூடிய ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது. நம்முடைய நகர் ஒரு அரசாங்கம் செய்கின்ற மாதிரி எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கொண்டு இதனுடைய மதரசாவுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், பள்ளிவாசலுடைய முத்தவல்லிகள், முக்கியஸ்தர்களாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் பெரிய பங்கு இருக்கிறது. இந்த முயற்சிக்கு அல்லாஹ்விடத்திலே பெரிய கூலி இருக்கிறது. எனவே நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு மடங்குக்கும் 10 மடங்கு அல்ல, 100 மடங்கு அல்ல, 700 மடங்கு சவாபும் கிடைக்கும், 700 மடங்கு பரக்கத்தும் கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த நல்ல நேரத்தில் நாம் அவர்களுக்காக துஆ செய்கிறோம். நம்மால் முடிந்த அளவுக்கு உண்டான உதவி செய்திருக்கிறோம். நம்முடைய இந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கபூல் செய்வானாக என துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். اللهم وصل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة إلى روح سيدنا وسندنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح جميع الأنبياء والمرسلين والشهداء والصالحين، ثم إلى روح عبدك المرحوم تلميذنا شاه الحميد رضا سلم وتلميذنا محمد سهيل كلم الكبم. اللهم اغفر لهما، اللهم اغفر لهما، اللهم اغفر لهما وارحمهما واعف عنهما وتجاوز عن سيئاتهما وأكرم نزلهما ووسع مدخلهما وسهل حسابهما. اللهم أجرهما من النار وأدخلهم الجنة بفضلك وكرمك يا أكرم الأكرمين. யா அல்லாஹ், எங்களை மன்னித்து எங்கள் மீது நீ அருள் புரிவாயாக. எங்களுடைய அமல்களை கபூல் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை இஸ்லாஹ் செய்தருள்வாயாக. உன்னுடைய நபியுடைய சுன்னத்தை பின்தொடர்ந்து பின்பற்றி நடக்கும் நன்மக்களாக ஆக்கி வைப்பாயாக. நீ எங்களுக்கு நேமத்துகளை நிறைய கொடுத்திருக்கிறாய் அல்லாஹ். அந்த நேமத்துகளுக்கெல்லாம் எங்களால் நன்றி செலுத்த முடியவில்லை அல்லாஹ். யா அல்லாஹ், ஏதோ நீ செய்த தௌஃபீக்கின் காரணமாக நாங்கள் செய்த அந்த நன்றி உணர்வை நீ கபூல் செய்தருள்வாயா. யா அல்லாஹ், எங்களுடைய ஜாமியாவிலே கல்வி பயின்ற 2 மாணவர்கள், அவர்களுடைய அஜலின்படி நீ அழைத்து கொண்டாய் அல்லாஹ். நாங்கள் அதை பொருந்தி கொண்டோம் அல்லாஹ். அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கும் பொருத்தத்தை தருவாயா, சபுருன் ஜமீலை தருவாயா. அவர்கள் உலகத்தில் இருந்தால், வாழ்ந்தால் அந்த குடும்பத்திற்கு என்ன பயன் கிடைக்குமோ அதைவிட அவர்கள் இல்லாத போது பன்மடங்கு பயன் அவர்களுக்கு, அந்த குடும்பத்தினருக்கு கிடைக்க நீ எல்லா உதவிகளையும் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு நீ தருவாயாக. அவர்கள் உனக்காக, உன்னுடைய தீனுக்காக கல்வி பயின்ற அந்த காலத்தை யா அல்லாஹ் ஃபீ சபீலில்லாஹிலே நீ கபூல் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்களெல்லாம் உன் மீது பெரும் நம்பிக்கை வைத்து
அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைத்திருக்கிறது என்று யா அல்லாஹ் நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுடைய இந்த ஆதரவை, நம்பிக்கையை யா அல்லாஹ் உண்மையானதாக ஆக்கி வைப்பாயாக. அதற்கு தகுந்த கூலியை தந்தருள்வாயாக. யாரெல்லாம் யா அல்லாஹ் எங்கள் ஊரிலிருந்து, எங்கள் ஜமாத்திலிருந்து அவர்களுடைய குடும்பத்திற்கு உதவி செய்கின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் நீ உதவி செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. அவர்கள் கொடுத்ததை விட பன்மடங்கு நீ அதிகமாக அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த தாராள தன்மையை யா அல்லாஹ் எங்கள் ஊர் மக்களுக்கு எப்போதும் தந்து கொண்டிருப்பாயாக. இன்னும் அதிகமாக எங்களுக்கு நீ தந்து, யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, துன்பத்தில் இருக்கிறார்களோ, தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை தருவாயாக. தாராள தன்மையை தருவாயாக. யா அல்லாஹ் கெஞ்சத்தனத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ் கொடைத்தன்மையை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. இந்த துஆவை கபூல் செய்தருள்வாயாக. இந்த துஆவை கபூல் செய்தருள்வாயாக. இந்த துஆவை கபூல் செய்தருள்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைரி ஹல்கி சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி अस्सलाम वालेकुम।